சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்தார். தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருந்தார். இந்நிலையில் சென்னையில் தனது பிரச்சார வாகனத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை என தேர்தல் ஆணையத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் புகார் கடிதம் அளித்தார். பெரம்பூரில் எனது பிரச்சாரத்திற்கு போலீஸ் பாதுகாப்பும் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படவில்லை என விஜய் குற்றம் சாட்டினார். சாலைகளில் பொதுமக்கள் அதிகமாக திரண்டதால் பிரச்சார வாகனம் முற்றிலும் நிறுத்தம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் வரை செல்ல முடியாமல் பிரச்சார வாகனம் பாதையில் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பாதுகாப்பு குறைபாடு காரணமாக வில்லிவாக்கம் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தாவேகா அறிவித்தது. சென்னையில் தனது பிரச்சாரத்திற்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் பெரம்பூர் தொகுதி வேட்பாளரான விஜய் பெரம்பூரில் இருந்து கொளத்தூருக்கு பிரச்சார வாகன பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த பயணத்திற்கு எந்தவிதமான பாதுகாப்பையும் போக்குவரத்து மாற்றத்தையும் போலீசார் ஏற்பாடு செய்யவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிகமாக திரண்டதால் பிரச்சார வாகனங்கள் முற்றிலும் நின்று போனதாகவும் பிரச்சாரம் பாதையில் நிறுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு குறைபாடு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தாகவும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை கடுமையாக பாதிப்பதாகவும், இதனால் தேர்தல் செயல்முறையில் சமத்துவமின்மை மற்றும் நிர்வாக பாகுபாடு குறித்த சந்தேகங்கள் எழுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து உடனடி விசாரணை நடத்தி சென்னை காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூட்டணி கட்சிகளுடன் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த விஜயபாஸ்கர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கரூர், கோவை சாலை, ஜவஹர் பஜார் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோட்டாட்சியர் அலுவலகம் சென்றார். அங்கு வருவாய் கோட்டாட்சியர் சத்யபாலா கங்காதரனிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அரியலூரில் வேட்புமனு தாக்கல் செய்ய டெபாசிட் தொகையை வேட்பாளர் ஒருவர் சில்லறையாக கொண்டு வந்தார். அரியலூர் சட்டமன்ற தேர்தலில் நாடாளும் மக்களின் கட்சியின் வேட்பாளர் தங்க சண்முக சுந்தரம் என்பவர் போட்டியிடுகிறார். இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அவர் டெபாசிட் தொகையான 10,000 ரூபாயை சில்லறையாகவும், 1 ரூபாய், 2 ரூபாய் என நோட்டுகளாகவும் பச்சை துண்டில் கட்டி எடுத்து வந்தார். கோட்டாட்சியர் பிரேமியிடம் தான் கொண்டு வந்த பணத்தை வழங்கிய நிலையில் அலுவலர்கள் நீண்ட நேரமாக அதனை எண்ணிக்கொண்டிருந்தனர். இதனால் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளருக்கு உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பழனி சட்டமன்ற தொகுதிக்கு தாவேகா வேட்பாளராக பிரவீன்குமார் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு அக்கட்சியின் நகர செயலாளர் மிதுன் மனோகரன் தலைமையிலான நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பிரவீன்குமார் என்பவர் யார் என்றே தங்களுக்கு தெரியாது என்றும், செங்கோட்டையனின் ஆதரவாளர் மகன் என்ற வகையில் மட்டுமே அவருக்கு வாய்க்களிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். வேட்பாளரை மாற்றாவிட்டால் தேர்தல் பணியாற்றப் போவதில்லை என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் காந்தி போல் வேடமிட்டு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் சில்லறை காசுகளை கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பாலப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் நிறுவனராக உள்ளார். இவர் கடந்த 2006 முதல் 2024 வரை 14 முறை தேர்தல்களில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அவர் நாமக்கல்லில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்பொழுது 1 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலான நாணயங்கள் மற்றும்
ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை பணத்தை கொண்டு வந்து டெபாசிட் தொகை செலுத்தினார். வேட்புமனு தாக்கல் செய்ய பிளாஸ்டிக் கைத்துப்பாக்கி, கண்காணிப்பு கேமராவுடன் வந்த நிலையில் போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். கோவை தொண்டாமுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் சுடுகாட்டிலிருந்து பானையுடன் வந்து மனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 68 வயதான நூர் முகமது என்பவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்வார். குடியரசு தேர்தல் வரை மொத்தம் 48 முறை போட்டியிட்டுள்ள அவர் 2026 தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது ஓட்டுக்கு பணம் வாங்கினால் இறுதிச் சடங்கு தான் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் சுடுகாட்டிலிருந்து மண்பானையுடன் வந்தவர் 100 மீட்டருக்கு முன்பு அந்த பானையை உடைத்து பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு காணப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் தாவேகா கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலுக்குள் வந்த தாவேகா கட்சி துண்டு அணிந்த மகளிர் அணியினர் தாவேகா வேட்பாளர் ராமநாதனின் புகைப்படம் ஒட்டப்பட்ட அட்டையை ஏந்தி பக்தர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கோவிலுக்குள் நுழைந்து தாவேகாவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் விதிகளில் மாற்றம் செய்ய கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாக மதுரை அமர்வு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரை அமர்வில் தாக்கலான மனுவில் தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் விதிகளில் மாற்றம் செய்யவும், பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் ஆகியோரை திறந்தவெளியில் வெயிலில் நீண்ட நேரம் கூட்டங்களில் பங்கேற்க கட்டாயப்படுத்துவதை தடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மனுதாரர் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. அதற்கு தேர்தல் தொடர்பான வழக்குகள் சென்னைக்கு மாற்றப்படும் என்பதால் அங்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடிசியா அருகே கணக்கில் வராத 24 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையின் போது பீடம்பள்ளியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் விஷ்ணு பிரசாத் பயணித்த வாகனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்பொழுது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 24 லட்சம் ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட தொகை கோவை தெற்கு துணை வட்டாட்சியர் மூலமாக வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விஷ்ணு பிரசாத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் கருப்பூர் பைபாஸ் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது திருச்சியிலிருந்து வந்த வேனை நிறுத்தி சோதனையிட்ட போது வேனில் இருந்தவர்கள் பிரபல நகை கடைகளுக்கு விற்பனைக்காக நகைகள் கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என கூறியதால் வேனில் கொண்டு வரப்பட்ட சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 5760 கிராம் தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கும்பகோணம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். மதுரையிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரையிலிருந்து வந்த பயணிகளை சோதனை செய்த சுங்கத்துறை நுண்ணறிவு சிறப்பு குழு மற்றும் மத்திய தொழிற்படை போலீசார் 2 பேரை சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் அவர்கள் 30.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2.5 லட்சம் ரூபாயை உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்தது தெரியவந்தது.
இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்ததுடன் 2 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளின் தாமத நடவடிக்கையால் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு போலீசார் தாக்கியதில் இருவரும் துடிதுடித்து உயிரிழந்தனர். வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள 9 போலீசாரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட 1வது கூடுதல் சென்சஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தண்டனை விவரம் தொடர்பாக வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உத்தரவிட்டும் குற்றவாளிகள் சொத்து விவரங்களை மத்திய மாநில அரசுகள் அறிக்கையாக தாக்கல் செய்யவில்லை. இதனால் கோபமடைந்த நீதிபதி அறிக்கை வந்தால்தான் குற்றவாளிகளுக்கான தண்டனை குறித்து முடிவெடுக்க முடியும் என கூறினார். ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அன்றைய தினத்துக்கு நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். மாதம்பட்டி ரங்கராஜுவுக்கு மரபணு சோதனை நடத்தப்பட்டு முடிவுகள் சீல் வைக்கப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். திருமண மோசடி புகாரில் ஜாய் கிறிஸ்டா வெளியிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தனர். இதில் எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் மத்தியஸ்தராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷ் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து மரபணு சோதனை நடத்தப்பட்டு முடிவுகள் ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷ் முன் சீல் வைத்த கவரில் சமர்ப்பிக்கப்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். இந்நிலையில் ஜாய் கிறிஸ்டா குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம் என DNA பரிசோதனையில் தெரிய வந்ததாக கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு பள்ளி விடுதியில் மதிய உணவு சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் வெளியூர் மாணவிகள் தங்கியுள்ளனர். இந்நிலையில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவிகளில் பலருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விடுதி காப்பாளர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மாணவிகளை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதித்தனர். அங்கு மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கோவிலில் வழிபட முடியாத நிலையை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு என பட்டியலின மக்கள் வைத்துள்ள பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கராபுரம் அடுத்த மேலப்பட்டு கிராமத்தில் பட்டியலின சமூக மக்களின் குலதெய்வ கோவிலான ஸ்ரீ முனியப்பன் கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்றும் பொதுப்பாதையை பயன்படுத்தக்கூடாது என்றும் மாற்று சமூகத்தினர் சாதி வன்கொடுமை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு பேனர் வைத்ததுடன் அரசியல் கட்சி சின்னங்களை அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட நபரை பிடித்து வந்த நடத்துனர் காவல் நிலையத்திலிருந்து அந்த நபர் தப்பி ஓடியதை அடுத்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்து எண் 77இல் பணிபுரிந்து வரும் மணி என்ற நடத்துனரின் பாக்கெட்டில் இருந்த செல்போனை பறித்து கொண்டு ஒரு நபர் தப்ப முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரை பிடித்த நடத்துனர் மணி பேருந்து நிலையத்திற்குள் உள்ள காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றார். அங்கு அவரிடம் போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்த போது செல்போன் பறிப்பு நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் மணி திருடிய நபரை பிடித்து கொண்டு காவல் நிலையம் அழைத்து வந்ததால் அவரை தப்பி விட்டுவிட்டு புகார் மட்டும் கொடு என கேட்கிறீர்களா என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் பரபரப்பு நிலவிய நிலையில் தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை அநீதிக்கு எதிரான போராட்டம் என்று நியாயப்படுத்துபவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லையா என்று மக்களவையில் பேசிய அமித்ஷா கேள்வி எழுப்பினார். நக்சலைட்டுகளுக்கு எதிரான யுத்தம் பற்றி பேசிய அமித்ஷா, ஆயுதங்களை எடுத்தவர்கள் அதற்கான விளைவை சந்தித்தே ஆக வேண்டும் என்றார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளையும் குறைகளையும் கேட்டு தீர்வு காண்பதில் உறுதியாக உள்ளதாக அவர் கூறினார். இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், பிரச்சனைகளை எடுத்து கூற சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், கவுன்சில்கள் போன்றவை செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா கூறினார். 60 ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் கட்சி பழங்குடி மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், வீடுகள், பள்ளிகள் போன்றவற்றை ஏற்படுத்தவில்லை என்று விமர்சித்த அமித்ஷா, பிரதமர் மோடி அரசின் தலைமையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் தொடங்கினார். பிரதமர் மோடி இந்திய விவசாயிகளின் எதிர்கால நலன்களை அந்நிய நாடுகளிடம் அடமானம் வைத்துவிட்டதாக கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தி, அமெரிக்காவின் இடைக்கால ஒப்பந்தம் நாட்டின் மின்சக்தி பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக சாடினார். கேரளத்தில் முதியோருக்கான தனி அமைச்சகம் அமைக்கப்படும், மாதந்தோறும் வழங்கப்படும் ஓய்வூதியம் 3000ஆக உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் ராகுல் காந்தி தமது உரையில் குறிப்பிட்டார். மேற்கு ஆசிய போரை அரசியலாக்க முயல்வது முறையல்ல என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பிரதமர் என்ன கூறினாலும் கேரளாவில் நடப்பதை மக்கள் அறிவர் என அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசிய விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தொடர்ந்து வலியுறுத்துவதாக அவர் கூறினார். போரால் ஒட்டுமொத்த நாடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிகரித்து உள்ளதாகவும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். எதிர்காலத்துக்கான உக்திகளை வகுப்பில் இணைத்து செயல்பட ஏதுவாக தயார்நிலை குறித்து அரசு தெளிவாக கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கள். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை.
கரூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கை. அறுபது ஆண்டுகளாக நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி பழங்குடி மக்களுக்கு வீடுகள், குடிநீர், பள்ளிகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தவில்லை என்று அமித்ஷா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் ஆட்சியில் புதிதான மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக நக்சலுக்கு எதிரான யுத்தம் குறித்து மக்களவையில் பேச்சு. தவறான சிகிச்சையால் 4 வயது குழந்தை உயிரிழந்ததாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரல் அருகில் உள்ள கல்லறை பகுதியில் வசித்து வருபவர் அருண்குமார் சுசித்ரா தம்பதியின் 4